யூஸ்வலா இந்த குரட்டை விடுபவர்களுக்கோ இல்ல இந்த பாதிப்பு இருக்கிறவங்களுக்கோ இருதயத்திற்கு ஓடக்கூடிய ஆக்சிஜன் சப்ளையும் மூளைக்கு ஓடக்கூடிய ஆக்சிஜன் சப்ளையும் அவ்வளவா சீரா இருக்காது. ஸோ அதை நல்லா இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய தன்மை இந்த அடிமுத்திரைக்கு இருக்கு. ஸோ இந்த அடிமுத்திரைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கட்டை விரலை இந்த இது சுண்டு விரல் இருக்கு பாத்தீங்களா, அதோட அடிக்கி இப்படி போய் வச்சுட்டு இந்த 4 விரலையும் கொஞ்சம் சிம்பிளா ஜென்டிலா மடக்கணும். ஸோ இது மாதிரி 2 கைகளிலும் மடக்கிட்டு நம்ம முட்டி மேல வைக்கணும். இந்த கையை மேல் நோக்கி இருக்கிற மாதிரி வைக்கணும். ஸோ இது மாதிரி வச்சுட்டு தினமும் இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க பெட்ல சம்மணம் போட்டோ இல்ல கால் தொங்க போட்டுட்டோ, ஆனா இந்த கைகளை மடக்கி எங்க வைக்கணும் அப்படின்னா தொடைப்பகுதியின் மேல வைக்கணும். வச்சுட்டு ஸோ அப்படியே அந்த ஒரு சுவாசத்தை மட்டும் நம்ம செக் பண்ணணும். வலது பக்கம் இழுத்து இடது பக்கம் விட்டு, இடது பக்கம் இழுத்து வலது பக்கம் விடணும். ஸோ இது மாதிரி எவ்வளவு நேரம் செய்யணும் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு 15 to 20 நிமிடங்கள் இது மாதிரி செஞ்சுட்டு நம்ம படுத்தோம் அப்படின்னா தூக்கம் முழுமையாக இருக்கும். இந்த சில பேர் தூக்கத்துல அப்படி இழுப்பாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்காது. குரட்டையோட தன்மையும் குறையும். அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நபோமுத்திரை அப்படின்னு. ஸோ இந்த நபோமுத்திரையில என்ன பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சொன்ன பாத்தீங்களா இந்த குரட்டை ஏற்படும் பொழுது இந்த உள்ள இருக்கக்கூடிய தசை பகுதிகள், கொஞ்சம் நரம்புகள் இதுல எல்லாம் பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்றோம்ல, அதை குறைக்கக்கூடிய தன்மை இந்த நபோமுத்திரைக்கு இருக்கு. இதுக்கு என்ன பண்ணும்னா நம்முடைய நாக்கு நீட்டி மேல கொஞ்சம், அதாவது பின்னாடி கொண்டு போய் மடக்கிட்டு நம்ம மேல் அந்த தாடை இருக்கு பாத்தீங்களா, அந்த உள் அன்னத்துல அந்த லாஸ்ட் எண்டுல இந்த நாக்கோட நுனியை டச் பண்ணணும். டச் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா வாயை மூடிக்கணும். ஸோ மூடிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா காற்றை நல்லா இழுத்து வெளியே விடணும். காற்றை நல்லா இழுத்து வெளியே விடணும். இது மாதிரி எவ்வளவு நேரம் பண்ணணும்னா 5 நிமிடங்கள்ல இருந்து 15 நிமிடங்கள் வரைக்கும் பண்ணணும். ஸோ அப்படி தொடர்ந்து பண்ணிக்கொண்டே வந்தோம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பயிற்சி இந்த நபோமுத்திரைங்கிறது காலை வெறும் வயிற்றுல பண்ணணும். அதே மாதிரி அடிமுத்திரை அப்படிங்கிறது இரவு படுக்க போவதற்கு முன் பண்ணணும். இந்த 2 முத்திரையும் தொடர்ந்து பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த குரட்டை சத்தம் வருவக்கூடியது குறைய ஆரம்பிக்கும்.